நீட் தேர்வு ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில் மட்டுமே பாட புத்தகங்கள் இருக்கு. தமிழ் உள்ளிட்ட 8 மாநில மொழிகள்ல பாட புத்தகங்கள் இல்லாததால தாய்மொழியில் தேர்வு எழுத இருக்கும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் இருக்கும் தமிழக மாணவர்களை அதிர வைக்கும் பெயர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் 50,000க்கும் மேற்பட்ட MBBS, BDS இடங்கள் உள்ளன. இந்த மருத்துவ படிப்புகளுக்கு 2017-2018 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு வரும் மே மாதம் 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. CBSE நடத்தும் நீட் தேர்வுக்கு நாடு முழுவதும் சுமார் 11,35,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் மட்டும் 88,478 மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். தமிழகத்தில் சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி, நாமக்கல், திருநெல்வேலி, வேலூர் உட்பட நாடு முழுவதும் 103 நகரங்களில் 2,200 மையங்களில் நீட் தேர்வு நடைபெறுகிறது. ஆங்கிலத்தில் மட்டும் நடைபெற்ற நீட் தேர்வு இந்த ஆண்டு தமிழ், ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, கன்னடம், குஜராத்தி, மராத்தி உள்ளிட்ட 10 மொழிகளில் நீட் தேர்வு நடைபெற உள்ளது. ஆனால் ஆங்கிலம் மற்றும் இந்தி மொழிகளில் மட்டும் நீட் தேர்வுக்கு படிப்பதற்கான பாட புத்தகங்கள் இருக்கின்றன. தமிழ் உள்ளிட்ட 8 மாநில மொழிகளில் பாட புத்தகங்கள் இல்லை. இதனால் மாநில மொழிகளான தங்களுடைய தாய்மொழியில் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ள மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நீட் தேர்வுக்கு படிப்பதற்கான CBSE பாட புத்தகங்கள் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டுமே இருப்பது மருத்துவ மாணவர்களுக்கு செய்யும் வன்கொடுமை என்கிறார் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு. இந்த இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. அதற்கான ஆன்சர் கீ இங்கிலீஷில் இருக்குது. ஆனால் அந்த ஆன்சர் கீ என்பது தமிழில் கிடையாது. அந்த கொஸ்டின் மாடலும் தமிழில் கிடையாது. அதற்கான ப்ரிப்பரேட்டரி டைமும் இந்த பிள்ளைகளுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது தமிழில் நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பதனால மட்டுமே அந்த பிள்ளைங்க அவர்களுக்கு உரிமை கொடுத்தாச்சு, அவங்களால தமிழில் எழுத முடியும் என்று சொல்வது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அவர்கள் மீது நடத்தப்படுற ஒரு அட்ராசிட்டி, ஒரு வன்கொடுமையாகத்தான் நாம் பார்க்கணும். நீட் தேர்வுக்கு தமிழ் உள்ளிட்ட தாய்மொழிகளில் தேர்வு எழுதலாம் என்று அறிவித்துவிட்டு அதற்கான பாட புத்தகங்கள் இல்லாமல் இருப்பது கிராமப்புற மற்றும் பழங்குடி மாணவர்களுக்கு எதிரானது என்பதே நீட் தேர்வை எதிர்ப்பவர்களின் குற்றச்சாட்டு. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி என்ற 4 புத்தகங்களையும் முழுமையாக தமிழாக்கம் பண்ணுறதே உங்களுக்கு எவ்வளோ பெரிய காரியம். அதுவும் CBSE சிலபஸில் தமிழாக்கம் பண்ணும்போது அது கருத்தியல் ரீதியான மாற்றமாக இருக்கணும், இல்லை வெறும் பெரிய மொழிபெயர்ப்பாக இருக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே அறிவியல் பாடங்கள். அப்புறம் ஒரு மொழிபெயர்ப்பும் செய்யலாமல், அந்த சிலபஸும் இல்லாமல் நாங்கள் தமிழக மாணவர்களுக்கு தமிழில் நீட்டு கொடுக்கும் என்று சொல்கிறது ஒரு விரைவரும் கண்முடிமைத்தனமான ஒரு அதங்கார பேச்சு மாதிரி தான் எனக்கு தோணுது. திறக்கப்பட்டிருக்க சென்டர்ஸ் எல்லாமே கூட ஆங்கிலத்தில் தான் உங்களுக்கு அந்த கல்வியை போதிப்பாங்களே தவிர தமிழ் வழியில் உள்ள மாணவர்களுக்காக ஸ்பெஷலாக குறிப்பிட்டு நான் தமிழில் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்லாம் இங்கே யாரும் எடுக்கிறது கிடையாது. இது தமிழ் வழியில் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்பவே ஒரு இடைஞ்சலாக இருக்கும் இந்த நீட் தேர்வு அப்படின்றது. அவங்க என்னதான் 200க்கு 200 மார்க் எடுத்தாலும் அவங்களால மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு பிறகு 1 மாத காலமே உள்ள நிலையில் நீட் தேர்வுக்கு தயாராவது மாணவர்களுக்கு சவாலானது. பாட புத்தகங்களே இல்லாமல் நீட் தேர்வை எழுதுவது அவர்களது எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கும் என்பதே மருத்துவராகும் கனவுகளோடு காத்திருக்கும் மாணவர்களின் ஆதங்க குரல்.